ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. வக்ஃப் வாரியங்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவரை உறுப்பினர்களாக நியமிப்பது உள்ளிட்ட திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்து சட்டம் நிறைவேற்றியது. இதற்கு எதிர்க்கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. மேலும் வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தமிழக வெற்றிக் கழகம், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. மொத்தம் 70 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 5 மனுக்களை மட்டுமே விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்திருந்தது. கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தது. அதன் அடிப்படையில் திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை சேர்ந்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி ஊழலுக்கு எதிரான இயக்கம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சேர்த்து விசாரிக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவையும் ரத்து செய்ய மறுத்துவிட்டது. கொரோனா பரவல் குறித்து அச்சப்பட தேவையில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் 257 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு லேசான அறிகுறிகளே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தொற்று ஏற்பட்ட 257 பேரும் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு 1.61 லட்சம் மாணவர்கள் 13 நாட்களில் விண்ணப்பித்திருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை பதிவு செய்து வருகின்றனர். 13 நாட்களில், அதாவது நேற்று மாலை வரை 1,61,324 மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். இதில் 46,691 பேர் மாணவர்களும் 75,959 மாணவிகளும் விண்ணப்பித்துள்ளனர். 3ஆம் பாலினத்தவர் 48 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். ஆயுதப்படைகளின் வீரத்தையும் தியாகத்தையும் மோடி தனது விளம்பரத்திற்காக மாற்றியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அதனை தற்போது ரயில் டிக்கெட்டுகளிலும் காணலாம் என காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. ரயிலில் பயணிக்க ரிசர்வ் செய்யப்படும் டிக்கெட்டுகளில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விளம்பரத்தில் மோடி போட்டோ இருப்பதை காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. இதே விளம்பர பாணியை கொரோனா தடுப்பூசி சான்றிதழிலும் பிரதமர் மோடி பயன்படுத்தியதையும் காங்கிரஸ் நினைவு கூர்ந்திருக்கிறது. வடகாடு சம்பவத்தை போலீசார் சரியாக கையாளவில்லை என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் பட்டியலின மக்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், வடகாடு சம்பவத்தை போலீசார் சரியாக கையாளவில்லை என்றும் சாதிய மோதல்கள் தொடர்பான பிரச்சினைகளை கையாளுவதில் போலீசாருக்கு சரியான அனுபவம் இல்லை என்றும் கூறினார்.
புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் கோவில் திருவிழாவின் போது பட்டியலின மக்கள் தாக்கப்பட்டு வன்முறை வெடித்தது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எப்பொழுதுமே தாமரைக்கு கீழ்தான் இலை இருக்கும் என பாஜக நிர்வாகி KP ராமலிங்கம் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தல் களப்பணிகளில் தீவிரமாக இறங்கி வருகின்றன. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம், தொகுதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அதிமுகவும் பாஜகவும் தெரிவிக்கும் கருத்துக்கள் அவ்வப்போது சர்ச்சையை ஏற்படுத்துகின்றன. இது கட்சி தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய KP ராமலிங்கம் எப்பொழுதுமே தாமரைக்கு கீழ்தான் இலை இருக்கும் என்று கூறியுள்ளது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கோவை மலைப்பகுதியிலும் நீலகிரியிலும் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. வட தமிழகத்தில் அநேக இடங்கள், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளத்தில் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தில் அம்மா, பிள்ளை, அவரது பேரன் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்குகிறது. நடிகர் விஷாலை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கரம் பிடிக்கப் போவதாக சாய் தன்ஷிகா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் நடிகர் விஷால், சாய் தன்ஷிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தனது திருமண அறிவிப்பை சாய் தன்ஷிகா வெளியிட்டார். நடிகர் விஷால் தனக்கு 11 ஆண்டு காலமாக தெரியும் என்றும், ஆனால் தற்போதுதான் இருவரும் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். இருவருக்கும் இடையே காதல் அரும்பியதை உணர்ந்து இனி காலம் தாழ்த்தக்கூடாது என கருதி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் சாய் தன்ஷிகா கூறினார். தொடர்ந்து பேசிய விஷால், தான் சாய் தன்ஷிகாவை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வேன் என்று தெரிவித்தார். என்ன ஆனாலும் சரி, நடிகர் சங்க கட்டடம் முடிவடைந்தால்தான் திருமணம் செய்து கொள்வேன் என விஷால் ஒற்றை காலில் நின்று வந்தது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.